கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. பாஜகனுடைய வேட்பாளர் பட்டியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாதி பேர் நட்சத்திர வேட்பாளராக இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாப்புலாரிட்டி வேறு, ஃபெமிலியாரிட்டி வேறு. அண்ணாமலையும் சொல்கிறாரு, நேற்று இரவு பேட்டி கோவை விமானத்தில் சொல்கிறாரு, எனக்கு தில்லி அரசியலில் விருப்பம் இல்லைங்கிறது. என்னங்க அநியாயம் இது? அரசியலில் தில்லி வேறு சென்னை வேறுலாம் இல்லை. நீங்கள் அரசியல் இருக்கணும், சாதிக்கணும்னா ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி ஆகும், ஒவ்வொரு படியிலும் நீங்கள் நிற்க வேண்டும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீட்டு கூட பாஜக வெற்றி பெறணும் அடித்து சொல்ல முடியுமா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியும். இல்லை, இப்போ அண்ணாமலை கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேங்கிறாரு. நிச்சயமாக ஜெயிக்க மாட்டார். நம்ம ஜூன் 5 உங்களுக்கு பிஸியாக இருப்பீங்க, இல்லைன்னா என்னை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், டேட் கூட நான் சொல்லிடுறேன். ஜூன் 5 பேசுவோம். சத்தியமாக ஜெயிக்க மாட்டேன். நயினா நாகேந்திரன் நெல்லையில் நின்று ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் அவர் மத்திய அமைச்சர் ஆகிவிடுவார். நாம் தோற்று விட்டால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, நம்ம அசிங்கப்பட்டு விடுவோம். அதனால் தூத்துக்குடிக்கு அனுப்புவோம். அவர் பரவாயில்ல, டெல்லி தலைமை நம்மளை நெல்லையில் நிற்க வைக்கல, தூத்துக்குடியில் நிற்க வைத்திருக்கிறது, நம்ம இங்கே தான் போகணும் பொழுது நயினார் நின்று இருந்தால் தோற்றுருப்பார். நயினார் என்ன பண்ணா தெரியுங்களா? ஃபோன் போட்டு எலெக்ஷன் விளைகிறேன்ட்டு. இந்த முறையும் நீங்க அன்புமணி எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அழுத்தம் திருத்தமாக டாக்டர் ராமதாஸ் எடுத்த முடிவை மாற்றியது சரஸ்வதி ராமதாஸ். தன் மகனுக்காக இப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டார். இது நான் சொல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சொல்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜகனுடைய வேட்பாளர் பட்டியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாதி பேர் நட்சத்திர வேட்பாளராக இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நட்சத்திர வேட்பாளர்கள்னு சொல்ல முடியாது. ரெண்டு விஷயம் இருக்குது. அறிந்தவர்கள்னு சொல்லலாம், மக்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அறிமுகமானவர்கள்னு சொல்லுங்கள், நியாயம். நட்சத்திரம்னா இப்போ ராதிகா சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கூட்டணி கட்சி வேட்பாளர் தான் பாஜகவில், அவங்க நட்சத்திர வேட்பாளர். ஏன்னா சினிமா நட்சத்திரம், டிவி நட்சத்திரம், பாப்புலாரிட்டியில் இருக்கிறாங்க. பாப்புலாரிட்டி வேறு, ஃபெமிலியாரிட்டி வேறு. ஃபெமிலியாரிட்டி என்றால் அறிந்தவர்கள், பாப்புலாரிட்டினா புகழ்பெற்றவர்கள். அவங்க வரணும்னு கூட விரும்பலாம். ஆனால் பாப்புலாரிட்டி மட்டும் வைத்துக்கொண்டு அரசியல் இறங்குவதும் சிக்கல். ஃபெமிலியாரிட்டி இருந்து தோற்று போனதும் உண்டு. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வேறு வழி இல்லாமல் நீங்கள் சொன்ன நட்சத்திரனே வச்சுப்பேன். ஏன்னா அவங்க ஏதோ கோச்சிக்கு போகிறாங்க, உடனே பின்னூட்டத்தில் நெறியாளர் நல்லா தான் கேட்டார், பதில் சொல்கிறவனுக்கு மூளை இல்லை, புத்தி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போது எல்லாத்தையும் ஒரு இழி சொல்லாக, பகடியாக தான் எடுத்துக்கொள்கிறாங்க. நேர்மையான விமர்சனத்தை சொன்னால் கூட ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமே இல்லை அரசியல் ரீதியாக. அதுவும் அவர் ஆதரிக்கிற கூட்டத்துக்கு சுத்தமாக இல்லை. இப்போது நாமக்கல் தொகுதியில் KP ராமலிங்கம் நிறுத்தப்பட்டிருக்கார். அவர் என்ன பேட்டி கொடுக்குறார் பார்த்தீங்களா? கட்சி வற்புறுத்தியதால் நான் இருக்கிறேங்கிறார். இது என்ன நியாயம்? அரசியலில் நீங்கள் அரசியல் வந்துட்டீங்க, உங்களை கொண்டு சங்கர் சர்மா தென் சென்னையோட கேண்டிடேட்டாக நிறுத்தினா வேணான்னு சொல்கிறாரா? அரசியல் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், வேணான்னு சொல்லுவாங்களா? இது எப்படி இல்லை என்னை எல்லோரும் வற்புறுத்தினார்கள், நான் விரும்பவே இல்லை. இந்த டைலாக் இந்த கிளிஷே, இந்த ஸ்டீரியோ டைப் டைலாக் ரொம்ப ஒரு அநாகரிகமாக பார்க்குறேன். அது நாட் ஓன்லி KP ராமலிங்கம், அண்ணாமலைக்கும் பொருந்தும். அண்ணாமலையும் சொல்கிறாரு, நேற்று இரவு பேட்டி கோவை விமானத்தில் சொல்கிறாரு, எனக்கு தில்லி அரசியலில் விருப்பம் இல்லைங்கிறார். இது என்னங்க அநியாயம் இது? அரசியலில் தில்லி வேறு சென்னை வேறுலாம் இல்லை. நீங்கள் அரசியல் இருக்கணும், சாதிக்கணும்னா ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி ஆக வேண்டும், ஒவ்வொரு படியிலும் நீங்கள் நிற்க வேண்டும், போராட வேண்டும். அதுதான் எல்லோருடைய ஆசை. இப்போ மத்திய சென்னையில் வினோத் செல்வம் நிற்கிறாரு. அவர் போன சட்டமன்ற தேர்தல் துறைமுகம் தொழில் நின்னார், தோற்று போயிட்டார். அதற்காக எனக்கு சட்டமன்றம் தான் இலக்கு, நாடாளுமன்றம் இலக்கு இல்லை நிற்கிறார்ல. சும்மா கேட்காமலே அவர் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்களா? இப்போ கவர்னர் பதவியிலிருந்து அதை ராஜினாமா பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டு ஓடி வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்குலாம் அரசியலில் மாநில அரசியல் வேண்டாம், மத்திய அரசியல் வேண்டும் வராங்களா? அப்படி கிடையாது. கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதுதான் அரசியலை. அதை விட்டுட்டு வற்புறுத்துகிறார்கள் அப்படின்னா எதுக்கு நிற்கிறீங்க? நீங்கள் அந்த கட்சியில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 4 பேர் வெற்றி பெற்றவர்கள். அதில் ஒரு எம்எல்ஏவை நீங்கள் போய் நிற்க வைக்கிறீங்க. ஒரு எம்எல்ஏ லூஸ் பண்ணுறீங்களா? நாளைக்கு இடைத்தேர்தலில் அவரே வெற்றி பெறுவாரான்னு தெரியாது, சொல்கிறேன்.
ஸோ அதனால் இப்படிப்பட்ட சூழலில் பாஜக வேட்பாளர்கள் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் சொன்னது உண்மையோ என்று தோன்றுகிறது. எல்லோரையும் வற்புறுத்தி நீங்கள் தமிழ்நாட்டில் பாஜக இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை அடைய வேண்டும், அதனால் நீங்கள் கவர்னர் பதவி ராஜினாமா செய்யுங்கள். நீங்கள் கஷ்டமான முடிவை இஷ்டமாக எடுத்தீர்களா, இல்லை இஷ்டமான முடிவை கஷ்டமாக எடுத்தீர்களா? இல்லை நில்லுங்க, அண்ணாமலை நில்லுங்க, கேபி ராமலிங்கம் நில்லுங்க, எம்எல்ஏ இருந்தாலும் பரவாயில்ல, நயினார் நில்லுங்க. இப்படித்தான் இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது மூலிமா என்ன புரியுது அப்படின்னா, அப்போ தேசிய தலைமைக்கு தமிழ்நாடு பற்றியான ஒரு புரிதலில் இங்கே டபுள் டிஜிட்டில் வாங்கணும், அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா பேட்ஸ்மனையும் இறக்கி விடணும் அப்படிங்கிறக்காக அவங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அப்படி தானே? ஆமாம். அதாவது பாஜக 17% வாக்கு வங்கி வைத்திருக்கிறது ஒரு டிவியில் போட்டாங்க, அதுக்கு இன்னொரு டிவிலையும் போட்டாங்க, 23% போட்டாங்க. மீடியாக்கள்லாம் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விட்டு பாஜக முன்னுக்கு வந்து விட்டுதுன்னு போட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கட்டமைக்கிறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் 10 கொடுக்குறீங்க? 5 கொடுங்க, 4 கொடுங்க. வட மாவட்டம் மட்டும்தான் அந்த கட்சி. 40 தொகுதிகளில் 33 தொகுதிகளில் இருக்க வேண்டியதானே. அதிமுகவிட வாக்கு வங்கி அதிகமாக வைத்திருக்கிறது பாஜக, 2வது இடத்தை பெறப்போகிறது பாஜக அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதிமுக 33 இடங்கள் இருக்கிறது, நீங்கள் 30 இடத்துல நிற்க வேண்டியதானே. உங்களுக்கு வேட்பாளர் கிடையாது, அதனால தான் தூக்கி கொடுத்துருக்கீங்களா. வாசனுக்கு 3 கொடுப்பீங்களாங்க? வாசனுக்கு ஏதாவது கவுன்சில் இருக்காங்களா? நீங்கள் தேசிய, அதாவது அந்த கட்சிக்கு சின்னமே கிடையாது, யாருக்கா தெரியுமா? அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு எம்எல்ஏ கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, நகராட்சி தலைவர் கிடையாது. அந்த கட்சிக்கு 3 சீட்டு கொடுக்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10, வாசனுக்கு 3. அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு? உண்மையில் உங்கள் கட்சியில் வேட்பாளரே இல்லை. அதனால தான் ஓரளவு அறிமுகமான நபர்களை பிடித்து அவர்களை வற்புறுத்தி நிற்க வைத்திருக்கிறீர்கள். இல்லை, இப்போ கருத்து கணிப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 18% ஒரு தொலைக்காட்சி சொல்லுது, 23 சொல்லுது, ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்குனாலுமே கூட இப்போ அவங்க நட்சத்திர வேட்பாளராக அல்லது பரிச்சயமான ஒரு நபர்களை இறக்கி விட்டுருக்காங்கல்ல, அப்போ அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்களே ஒரு 2 டபுள் டிஜிட்டில் கொண்டு வரணும் அல்லது 10% மேலே கொண்டு வரணும்னு சொல்லி, அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சாத்தியப்படாது. 3.25% இருக்கிற பாஜக 2019 வளர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கலாம், மறுக்கலை. ஆனால் எத்தனைனா டபுளாக இருந்தால் எத்தனை? 7.5. 3 மடங்குமாக இருந்தாலும் 9 இல்லை 10 தொட்டிருக்கலாம், இவ்வளோதானே தவிர 10 கூட தொடப்போவதில்லை. 8லிருந்து 8.5% தான் பாஜக வாக்கு வங்கி உயர்ந்திருக்கலாம் என்று கருதுகிறேன். இது கூட வளர்ந்திருக்கிற அடிப்படையில் வைத்து சொல்லுகிறேன். ஆனால் எனக்கு தெரிந்து 7% தாண்டினாலே பாஜக பெரிய விஷயமா பார்க்க. இல்லை சார், இப்போ அண்ணாமலை நிற்கிறாரு, எல்முருகன் நிற்கிறாங்க, அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் பாரதிய ஜனதா கட்சியினர் நம்புறாங்க. நம்பிட்டு போட்டாங்க. அதுதான் நம்பிக்கை. அரசியல் என்ன இருக்கு? யாராவது தோற்க போகிறோம் நம்புவாங்களா? இப்போ தமிழிசைக்கு நன்றாக தெரியும், 5 வருடமாக அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நேரடி அரசியலில் இல்லை. வரும்போது போகும்போது பேட்டி கொடுத்து திமுகவை சீண்டுவதோ அல்லது விமர்சனம் செய்வதோ வேறு, அந்த அரசியல் வேறு. ஆனால் இந்த அம்மா நேரடி களத்தில் எங்கே நிற்காங்களா? தூத்துக்குடியில் நின்று தோற்று போனார்கள். ஏன் தூத்துக்குடி திரும்ப போல? தென்சென்னையில் வந்திருக்கா. தென்சென்னையில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருந்தால், அந்த கூட்டணியில் பாமக தேமுதிகலாம் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கும். 15லிருந்து 20 இடங்கள் திமுக லூஸ் பண்ணியிருக்கோம். அதை பாஜக தவற விட்டது, அதிமுக அல்ல, பாஜக தவற விட்டது. ஆனாலும் வேறு வழி இல்லை. மத்தியில் ஒரு 400 இடங்கள் வரப்போகிறது என்று அவங்களும் கட்டமைக்கிறாங்க. 400 சேலத்தில் சொல்கிறாரு பாருங்க, 400 கத்துறாரு மோடி. மக்கள் கத்தணும், மோடி கத்தக்கூடாது. நீங்கள் செய்திருக்கிற ஆட்சிக்கு சாதனைக்கு நாங்கள் இத்தனை இடங்கள் தருகிறோம் மக்கள் கத்தணும். நீங்கள் சொல்லுங்க, 4 1000 எதுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லணும், மக்கள் தானே போடணும் ஓட்டு, மக்கள் தானே சொல்லணும். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீட்டு கூட பாஜக வெற்றி பெறணும் அடித்து சொல்ல முடியுமா? ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியும். இல்லை, இப்போ அண்ணாமலை கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேங்கிறாரு. நிச்சயமாக ஜெயிக்க மாட்டார். நம்ம ஜூன் 5ஆம் தேதி உங்களுக்கு பிஸியாக இருப்பீங்க, இல்லைன்னா என்னை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், டேட் கூட நான் சொல்லிடுறேன். ஜூன் 5ஆம் தேதி பேசுவோம். சத்தியமாக ஜெயிக்க மாட்டார். இல்லை, இப்போ கோயம்புத்தூர் மாநகரத்துலேருந்து ஒரு மாற்றம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லி டெல்லியிலேருந்து
கோயம்புத்தூர் வந்த பின்பாக முதல் பேட்டியாக கொடுக்குறார். கோயம்புத்தூர்ல மக்கள் வந்து மாற்றத்துக்காக தயாராயிட்டாங்க. தில்லி அரசியலில் ஆசை இல்லை என்று சொன்ன அண்ணாமலைக்கு அந்த ஆசையை நீங்களே வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, மக்களும் வேண்டான்னு சொல்ல போகிறான். அதான் நடக்கும்போது ஏங்க, நான் என்னை கேண்டிடேட்டை நிறுத்திட்ட பிறகு இந்த வார்த்தையை சொல்லாமா? அது எவ்வளோ பெரிய தப்பு யோசித்து பாருங்கள். அதனால் அவர் தில்லி அரசியலில் ஆசை இல்லை என்று சொன்னால் அதே ஆசையை அந்த தொகுதி மக்கள் நிறைவேற்ற போகிறார்கள். உங்களுக்கு எதுக்கு தில்லி ஆசை? போகாதீங்க, எம்பியாக போகாதீங்க. ஏங்க, வேட்பாளர் நிறுத்தின பிறகு என்னை தலைமை நிறுத்தி இருக்கிறது, இந்த மக்களுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்றது தைரியம் இல்லையா? இல்ல, அவர் ஒன்று நினைச்சு வச்சிருந்தார்ல, 2026 நம்ம வந்து முதல்வர் வேட்பாளராக ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கனவா இருந்தது அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசுனதுனால நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த முறை வந்து தேசிய தலைமை வந்து நீங்க இந்த தடவை களத்தில் இறங்கிருங்க. ஏன்னா நீங்க எண் மக்கள் போயிருக்கீங்க. கோயம்புத்தூர்ல மோடி அவர்கள் ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். நீங்க ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொண்டனால உங்களுக்கு ஒரு வேவ் இருக்கு. நீங்க வந்து ஒரு கொங்கு வட்டாரத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கு இந்த ஒரு ஆலோசனை, இந்த மாதிரி ஒரு முடிவை அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நான் என்ன கேட்குறேன், சரி, எண் மக்கள் யாத்திரை கன்னியாகுமரி தொடங்கி சென்னையில் முடித்தார்ல, மாநில தலைவர் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் நிற்கணும். ஏன் கொங்கு மண்டலத்தில் போய் நிற்கணும்? சொந்த ஊரில் நிற்கல. சொந்த ஊரில் உங்களுக்கு பயம். கரூர் எம்பியை நிற்கிறதுக்கு ஏன் பயம்? எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க? இந்த திருச்சி தொகுதியில் சீனிவாசன் நிற்க போகிறான்னு சொன்னோடனே அந்த கட்சியுடைய சூர்யா என்ன போடுறாரு, வேடந்தாங்கல் பறவைகளுக்கு இங்கே இடமில்லை, மண்ணின் மைந்தர்களாக இருந்தால் தான் நீங்கள் டெபாசிட் வாங்க முடியும், இல்லை டெபாசிட் வாங்க முடியும். இப்போ அண்ணாமலை யார்? அவர் வேடந்தாங்கல் பறவை இல்லையா? அப்படி பேசுகிற உரிமை, அப்படி பேசுகிற அதிகாரத்தை அவர் யார் கொடுத்தது? அவருக்கு என்ன அவ்வளோ தைரியம்? அவர் கேண்டிடேட் சீனிவாசன் மதுரைக்கு போயிட்டார், நான் இல்லைன்னு சொல்ல. அந்த சீனிவாசன் எங்கே வேணா போட்டி போடலாம். அப்படி பார்த்தா மோடி குஜராத்தில் போட்டி போடணும், வாரணாசிலையும் போட்டி போடுறாரு. அப்படி பார்த்தா ராகுல் காந்தி அமேதியில் தான் போட்டுட்டு இருந்தார், ஏன் வயநாடுக்கு வர்றாரு? தமிழ்நாட்டில் இந்தியாவில் கேண்டிடேட்டுக்கு எங்கே வேணா போட்டியிலான்றது காலங்காலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி வேட்பாளர் அவர் திருச்சிக்குன்னு பரிந்துரைக்கப்படுகிறார் என்று வைத்துக்கொண்டால் அதை எதிர்க்கிற மனப்பான்மை எப்படி வருது உங்களுக்கு? அதனால் அண்ணாமலை விவகாரத்துக்கு வரேன். அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிக்க போகுது ஆளுங்கட்சி. ரெண்டாவது அதிமுக ரெண்டாவது இடத்துக்கு வரப்போகுது. இல்லை சார், மூன்றாவது இடத்துக்கு தான் அண்ணாமலை. இல்லை, இப்போ சிங்கை ராமச்சந்திரன் வந்து நேரடி அரசியல் இது வரைக்கும் வந்ததில்லை. அவங்க அப்பா வந்து எம்எல்ஏ வந்திருக்கார், ஐடி விங்கினுடைய தலைவராக இருக்கார். அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலை தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு நபராக இருக்காரு. கொங்கு வட்டாரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருந்துட்டு இருக்கார். அப்படிங்கும்போது சிங்கை ராமச்சந்திரனை விட அண்ணாமலை அதிகமாக வந்துட மாட்டாரா, அல்லது திமுக நபரை விட இவர் அதிகமாக வாங்கிட மாட்டாரா? இப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் போட்டியிடுற திமுக வேட்பாளர் ராஜ்குமார், அதிமுக வந்தவர் கணபதி ராஜ்குமார் மேயராக இருந்திருக்கிறார். அப்புறம் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன், அவர் இளைஞர். அண்ணாமலை, நீங்கள் 3 பேர் கம்பேர் பண்ணால் உண்மையிலே அண்ணாமலை அதிகமாக அறிமுகமானவர், பாப்புலரான ஃபிகர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாப்புலரான ஃபிகர் நின்னாக்கா மற்றவங்களாம் தோற்று போயிடுவாங்க, அவர் தான் ஜெயிப்பாங்கன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? பர்கூரில் ஜெயலலிதா வந்து சுகவனத்துக்கிட்டு தோற்று போனாங்க. அதுக்காக வந்து கலைஞர் வந்து ஜெயலலிதாவை தோற்கடிப்பதற்காக பர்கூர்லேயே ஒரு பெரிய பணக்கார ஜமீன்தாரியோ அல்லது வெளியூர்லேருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தலை. அங்கே மனு போட்டவர் ஒருத்தரை சுகவனம் இவரே நிறுத்துங்கன்னு சொன்னார். சுகவனம் ஜெயிப்பாரா தோப்பாரான்னு திமுக தலைவருக்கு தெரியாது, ஆனால் சுகவனம் ஜெயிச்சார். அதனால் நீங்கள் ஒரு பாப்புலரான ஃபிகர் நின்னா அவர் தான் ஜெயிப்பார். அதிமுகவோட தலைவருங்க ஜெயலலிதா, யோசித்து பாருங்கள். மூக்குத்தி கொடுத்தாங்க, தவளை கொடுத்தாங்க, வீட்டுக்கு பிளாஸ்டிக் குடம் கொடுத்தாங்க, இவ்வளோவும் கொடுத்து தோத்தார் ஜெயலலிதா. அதனால் அண்ணாமலைக்கு ஒரு இலக்கணம், ஜெயலலிதாவுக்கு ஒரு இலக்கணம் இல்லை. அந்த நேரம் இருக்கிற கால சூழ்நிலை தான் பொருந்தும். இந்த நேரத்தில் இவருடைய நீங்கள் ஒட்டு மொத்தமாக பாருங்கள், தமிழிசை அவர்கள் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கமலாலயத்துக்கு வருகிறார். அவர் வருகிற போது மீடியாக்கள் அந்த லைவ் காமிச்சது, அங்கே போய் கார்டு வாங்கும்போது பேசின ஸ்பீச் லைவ் பண்ணுது. இப்படி தான் அண்ணாமலை கிடச்சிருக்கா? 30-35 நிமிஷம் டிவிக்காரங்க யாரும் திருப்பலை சேனலை. அந்த அளவுக்கு மீடியா அட்டென்ஷனே தமிழிசை கிடைக்குது. மீடியா ஃப்ரெண்ட்லி. இது அண்ணாமலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஏன்னா அவருடைய பேச்சு திமிர்த்தனமான பேச்சு, அகங்கார பேச்சு, மீடியாவை மட்டுமல்ல எல்லோரையும் வந்து வந்து ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது, கட்சிக்காரர்களை வந்து அவமதிப்பது, யாரையுமே அவர் வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபர் கண்டிப்பாக வளரப்போவதில்லை. இல்லைன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் தூத்துக்குடியில் நயனா நாயகேந்திரன் பேர் வருமா லிஸ்ட்டில்? அது எரர்னு எடுத்துக்க முடியுமா? அது எரரே கிடையாது. நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் 10 முறை செக் பண்ணுற வார் ரூம் வச்சுருக்கார்.
தொட்டதுக்கெல்லாம் வாடுறோம். ஒரு லிஸ்ட்டு வருதுன்னா கண்டிப்பாக மாநில தலைவருடைய நாலேஜுக்கு போவோம். இப்படிப்பட்ட அவர் நெல்லை கேட்டிருந்தார் நயனா நாகேந்திரன், அவருக்கு எப்படி தூத்துக்குடி போட்டிருக்கீங்க, லிஸ்ட்டு வெளியே ரிலீஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்கும். மாநில தலைவருக்கு தெரியாமல் அந்த லிஸ்ட்டு லீக் ஆகிருக்காது, வெளியே வந்திருக்காது. ஏன்னா என்ன பிரச்சனைனா, நயனா நாகேந்திரன் நெல்லையில் நின்று ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் அவர் மத்திய அமைச்சர் ஆகிவிடுவார். நாம் தோற்றுவிட்டால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, நம்ம அசிங்கப்பட்டு விடுவோம். அதனால் தூத்துக்குடிக்கு அனுப்புவோம். அவர் பரவாயில்ல, டெல்லி தலைமை நம்மளை நெல்லையில் நிற்க வைக்கல, தூத்துக்குடியில் நிற்க வைத்திருக்கிறது, நம்ம இங்கே தான் போகணும் பொழுது நயினார் நின்று இருந்தால் தோற்றுருப்பார். நயினார் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஃபோன் போட்டு எலெக்ஷன்லேருந்து விளைகிறேன்ட்டார். நான் போட்டியே இல்லைன்னு உடனே ஒரு 10 நிமிஷத்தில் செகண்ட் லிஸ்ட்டு திருத்தப்பட்ட அறிக்கை வருது. வேட்பாளர் பட்டியல் எப்படி வருது? இதை கட்சியா? இது காமன் எரர், இல்லை சின்ன ஹியூமன் எரர்லாம் எடுத்துக்க முடியாது. அதனால் அண்ணாமலைக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் தோற்பது உறுதி. 3வது இடத்துல வருவார். எல் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் தான் வந்து வேறொரு மாநிலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக மாறினார். சடனாக வந்து நம்ம கடந்த நேர்காணல் கூட பேசணும்னு நினைக்கிறேன், எல் முருகன் வந்து ஊட்டியில் போட்டியிட போகிறார், நீலகிரியில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. சரி, ஓகே, அவர் மாநிலங்களவை உறுப்பினராகிட்டார், இந்த முறை போட்டியிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. இப்போ ஆராசாவுக்கு எதிராக இப்போ எல் முருகன் வந்து களம் காண போகிறார். இல்லை, அதாவது ஏற்கனவே சொன்னதான், எல்லோரும் தெரிந்த நபர்களாக களமிறங்க வேண்டும், அப்போதான் வாக்கு வங்கி உயரும். இதுதான் பாஜகவோட கான்செப்ட். இப்போ எல் முருகன் வந்து மத்திய இணையமைச்சராக இருக்கிறார், எம்பியாக தொடர வேண்டும், அப்போ தான் வந்து அந்த அமைச்சர் பதவிக்கு நீடிக்க முடியுன்ற அடிப்படையில் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கப்பட்டது. ஆனால் நீலகிரியில் நிமிர்ந்த ஒரு வழியில் அவர் தான் நிறுத்தி ஆகணும். ஏன்னா நீலகிரியில் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் இந்த எம்பி பதவி அறிவிப்பதற்கு முன்பாகவே நீலகிரியில் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஊட்டியில் எங்கே போனாலும் ஒரு பந்தல் போட்டு அவர் பெயர் எழுதப்பட்டு தண்ணீர் தொட்டிலாம் வைக்கப்பட்டிருந்தது கடந்த ஆண்டே. அதனால் வந்து இந்த முறை வேறு யாருக்குமே வாய்ப்பில்லை, அவர் போட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை, ஆராசாக்கு எதிராக எல் முருகன் கொஞ்சம் நல்லாவே வாக்கு வாங்கியிருப்பார், வேலையை பார்த்துருக்கிறார். ஏன்னா அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த வாக்குகள். 2வது, அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்திருந்தால் ஆராசா தோற்க வேண்டிய சூழல் வந்திருக்கும். காரணம், டெரைனில் மேட்டுப்பாளையம், பவானிசாகர், கூடலூர் இது எல்லாமே இவருக்கு சாதகமாக இருந்தது. அதிமுக வாக்கு வங்கி உயர்ந்திருந்தது. இந்த நேரத்தில் பாவம் அதிமுக அந்த கூட்டணியில் தவிர்க்க முடியாமல் அந்த இடத்தில் நீலகிரியில் முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் இறக்கப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக எல் முருகன் பரிதாபத்திற்கு நிலையில் ஓட்டு வாங்க போகிறார். ஓகே சார், அதேமாரி கொங்கு வட்டாரத்தில் பாஜகனுடைய வேட்பாளர் பட்டியல் நம்ம பார்க்குறோம். திருப்பூர், அதேமாரி கோயம்புத்தூர், நீலகிரி, அந்த வட்டாரங்களில் ஆல்ரெடி ஒரு அதிமுக ஒரு வலுவான ஒரு வாக்கு சாதத்தை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. அதிமுகவுக்கு இதனால ஏதாவது ஒரு சேதாரம் அடையும் நினைக்கிறீங்களா? சதவீதத்தின் அடிப்படையிலோ அதை வெற்றி வாய்ப்பு ஒரு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க அல்லது தோல்வி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து பாஜக இந்த இடத்துல ஏதாவது ஒரு கேம் பிளே பண்ணி இதை வந்து தடுக்கிறதுக்கான அல்லது அவங்க வளர்ச்சி அடைவதற்கு இவங்க எதுவும் ஒரு கேம் பிளான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2019 திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும். 2.5 லட்சம், 3 லட்சம், திண்டுக்கல் 5 லட்சம். அப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது. இந்த முறை 4 முனை போட்டி. இந்த முறை யார் ஜெயித்தாலும் 50,000 60,000, இல்லைன்னா அதுக்கும் கீழே கூட இருக்கலாம். லட்சக்கணக்கில் என்பது 1-2 இடங்களை தவிர ரொம்ப பார்க்க முடியாது. பட் நீங்கள் சொல்கிற அந்த அதிமுக பாஜக இடையே இருக்கிற அந்த வாக்கு வங்கியில் அதிமுகவோட வாக்கு வங்கி கொஞ்சம் குறையலாம். ஆனால் கண்டிப்பாக 3வது இடத்துக்கு போகாது. அவங்க சொல்கிறதே என்னென்னா, நீங்கள் பாஜக அணி எங்கேயாவது வெற்றி பெறுன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் 7 இடங்களில் 2வது இடத்தை பிடிப்போம். இதுதான் இப்போ அவங்களுடைய பேச்சு. 7 இடங்களில் எந்த 7 இடங்கள்? தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, கோவை, திருப்பூர் இதெல்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்தில் 2வது இடம் வந்தால் அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குமே தவிர கண்டிப்பாக அதிமுக தான் எல்லா இடத்துலையும் 2வது இடத்துல வரும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பாஜக அதிமுக அப்படிங்கிற ஒரு போட்டி சூழல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாஜகவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதிமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு? அதிமுக தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இல்லை, அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து புதிய வேட்பாளர்கள் இருக்காங்களே, இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த பரிச்சயம் சார்ந்த நபராக இல்லை, எல்லாமே புதிய வேட்பாளர் தான். வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 பேரில் ஒரு 15 பேர் எல்லாமே புதிய நபர்கள். அந்த இடத்துல ஆல்ரெடி பரிச்சயமான நபர்களாக பாஜகவினுடைய பிரபலங்களாக அறியப்படக்கூடிய நபராக தானே அவங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. நல்ல கேள்வி. அதாவது அதிமுக வந்து வேட்பாளர்கள் பட்டியல் ரொம்ப வீக் தான், நான் மறுக்கவே மாட்டேன். பலகீனமான வேட்பாளர்கள் ஒரு 2 பேரை தவிர 3 பேரை தவிர யாரும் பெரிய வேட்பாளர்கள் இல்லை. ஆனால் சின்னம் பூத் கமிட்டியில் உட்காரத்துக்கு
நீங்கள் வட மாவட்டங்களில் உங்களுக்கு வந்து பூத் கமிட்டியில் உட்காருவதற்கு பாஜகவுக்கு ஆள் கிடைத்து விட்டார்கள், பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்து விட்டது. மற்ற இடங்களில் நீங்கள் பூத் கமிட்டியில் ஆள் உட்காரத்துக்கு ஆள் கிடையாதுங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க, எந்தையாவது ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ சர்வே எடுங்க, வட மாவட்டங்கள், டெல்டா, வெஸ்ட் ஜோன், சவுத்து, இங்கெல்லாம் போங்க, பூத் கமிட்டியில் பாஜக ஆட்கள் உட்காருவதற்கு இது பட்டியல் இருக்கான்னு கேளுங்க. அந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க, சத்தியமாக இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட் ஷேரோ இல்லை கூட்டணி கட்சி தேமுதிக ஓட் ஷேரோ பாஜகவுக்கு வந்தாலும் யார் யாருக்கு என்னென்ன ஓட்டுன்னு பிரித்து நீங்கள் கழித்து பார்த்தீர்கள் என்றால் பாஜக நான் சொன்னது தான் சிங்கிள் டிஜிட் தான், டபுள் டிஜிட் கிடையாது. அந்த வகையில் நீங்கள் அதிமுக வேட்பாளர்கள் வீக்காக இருந்தாலும் கண்டிப்பாக சின்னம் தான் பிரதானம். இரட்டை இலை சின்னம் தேடி பிடிச்சி கிராமத்தில் போடுவான், அதிமுக தொண்டர்கள் போடுவான். திமுக எதிரான மனநிலையில் இருக்கிற ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இல்லை நடுநிலையாளர்கள் எல்லோரும் அதிமுக தான் போடுவான், பாஜகவுக்கு போட மாட்டான். ஓகே சார், அதே மாதிரி நீங்கள் பாமகவை பற்றி சொன்னீங்க. இப்போ அவங்க ஒரு 10 பேர் 10 வேட்பாளர் பட்டியல் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, சேலம், விழுப்புரம், அது மாதிரி ஒரு 10 தொகுதிகள் இருக்குது. பாமக வந்து ஆல்ரெடி அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்லாம் பேசப்பட்டது. அருள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு வந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். இறுதி நேரத்தில் பாஜகவோட கூட்டணிக்கு போயிட்டாங்க. பாமகவுடைய திட்டம் என்னவா இருந்தது, என்ன நடந்துச்சு, ஏன் வந்து திடீர் இந்த ஒரு முடிவுக்கான காரணமாக நீங்கள் யூகிக்கிறீங்க? இந்த விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் ஒரு முடிவு எடுத்து விட்டார், அதிமுக பக்கம் போகக்கூடாதுன்னு. ஆனால் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த இடத்தை அடைய முடியல. டாக்டர் ராமதாஸ் வந்து கடைசி வரை போராடினார். இந்த முடிவை நீ எடுக்காத தம்பி மகனே, பலமுறை சொல்லி பார்த்தார், இவர் கேட்கல. கடைசியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய தாயார் சரஸ்வதியிடம் சரணாகதி அடைந்தார். வழக்கம் போல தான் அந்த அம்மா தான் தன் கணவரிடம் பேசி இந்த முறையும் நீங்கள் அன்புமணி எடுக்கிற முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அழுத்தம் திருத்தமாக டாக்டர் ராமதாஸ் எடுத்த முடிவை மாற்றியது சரஸ்வதி ராமதாஸ். தன் மகனுக்காக இப்படிப்பட்ட முடிவு எடுக்க வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டார். இது நான் சொல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சொன்னது. எப்போதும் போல அன்புமணி ராமதாஸ் அவங்க அம்மா கிட்ட போய் அழுது அடம் பிடித்து பாஜக பக்கம் போன முடிவு எடுத்து விட்டார். வேறு ஒன்றுமே கிடையாது. அதான் இப்போ தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வேட்பாளர் அரசாங்கம் சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. திடீர்னு வந்து சௌமியா அன்புமணியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? அதே மாதிரி பாமகக்கான இந்த தேர்தல் எப்பேற்பட்ட ஒரு தேர்தலாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தருமபுரி வேட்பாளர் அரசாங்கம் என்று நிறுத்தப்பட்டு சௌமியா அன்புமணி வந்தது ஒரு திட்டமிட்ட நாடகம். ஏன்னா நான் 4-5 நாட்களுக்கு முன்பு எங்கள் சேனலில் நான் பேட்டி கொடுத்துருந்தேன். எக்ஸ்க்ளூசிவ், வேறு எந்த சேனலும் போடாமல் சௌமியா அன்புமணி தான் வேட்பாளர் என்று நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். காரணம், பாஜகவுடன் பேசும்போதே எங்கள் குடும்பத்தில் 2 பேர் சீட்டு கேட்கிறார்கள், அதில் என்னுடைய மனைவியும் ஒருத்தர். அவர் தெளிவாக சொல்லிட்டார். யார்? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டாரு, என்னுடைய மனைவி ஒரு பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார், அவருக்கு அரசியல் ஆசை இருக்கிறது. அவருடைய தந்தை அரசியல்வாதி தான், காங்கிரஸில் இருந்தார், எம்பியாக இருந்தார், காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அவருடைய தம்பியும் எம்பியாக இருந்தார். ஸோ அவர்களுக்கு அரசியல் ஆசை இருக்கிறது, அவருக்கு சீட்டு வேண்டும்னாங்க, நிறுத்திங்கன்ட்டாங்க பாஜகவில். அந்த அடிப்படையில் தர்மபுரியில் அவர் தான் வேட்பாளர். முதல்ல இவங்க சொன்னாங்க பாஜகவில், ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் நீங்கள் நின்றால் நன்றாக இருக்கும். ஏன்னா இது இவங்க பாப்புலாரிட்டி ஓரளவுக்கு தெரிஞ்ச கேண்டிடேட்னா இந்த கூட்டணிக்கு வலிமையாக இருக்கும்னு பாஜகவுடைய அதே தந்திரம் அதே திட்டம் தான் அன்புமணியிடம் சொல்லப்பட்டது. அன்புமணி என்ன சொன்னார், நான் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மனைவி நிற்பான்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த முதல் பட்டியலில் ஏனோ அரசாங்கம் பெயர் வந்தது. உடனே வந்து மருமகள் பெயரையோ தன்னுடைய மனைவி பெயரையோ வந்தால் கட்சிக்கு ஏதோ கொந்தளிப்பு வந்துவிடும் அல்லது எல்லாரும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதா எல்லா நிர்வாகிகளும் அதிமுக பக்கம் போகிறான் தான் நினச்சிட்டு இருந்தான் பாட்டாளி மக்கள் கட்சியில். ஆனால் பாவம் அவர்கள் எல்லோரும் புலம்பி தள்ளிவிட்டார்கள், இவர் அப்பாவும் மகனும் இப்படி முடிவெடுத்து விட்டார்கள்னு இணையதளத்தில் எழுதி கொண்டே இருக்கிறான் வன்னியர் சங்கத்தில் பாவம் தொண்டர்கள். அப்போது இந்த அறிவிப்பு எப்படி மாறுகிறது என்றால், முதலில் ஒரு பேச்சுக்கு ஒரு கட்சி தொண்டர் கொடுத்தோம், அவர் ஏன் வாபஸ் பெற்றார் யாருக்கா தெரியுமா? யாரை பேட்டி கொடுப்பார் அரசாங்கம் வெளிப்படையா? இல்லை எனக்கு வந்து என்னை அறிவித்தார்கள், நான் தான் வந்து நிற்க மாட்டேன் என்று அறிவித்தேன், இல்லை மறுத்தேன், எங்கேயா இருக்கா? இவங்களே கேண்டிடேட் மாற்றினாங்க. சௌமியா அன்புமணி ஏற்கனவே தெரிந்த ஒன்று தான், இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று தான், இதில் ஒன்றும் புதிய தகவல் இல்லை. இல்லை இப்போது அதிமுகவோட
பாமக போயிருந்தது அப்படின்னா 2026 வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2026 அண்ணாமலை ஆல்ரெடி அவங்க பிரச்சாரமாக வச்சது எங்களுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போயிட்டு இருக்காரு. அப்போ அன்புமணியோடைய அந்த இலக்கு 2026ங்கிறது என்னவாகும்? அந்த இலக்கு எப்பயோ கைவிடப்பட்டு விட்டது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி தானே முதலமைச்சர் வேட்பாளர். இப்போ கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்தபோது அவங்க பொதுக்குழு அந்த கூட்டத்தில் கூட அதை பற்றி அவர் பேசினார். அந்த இலக்கு அந்த திட்டம்லாம் கைவிடப்பட்டு பல நாட்களாகி விட்டது. அது 2016 சொல்ல இந்த திட்டம் திட்டப்பட்டது. அந்த ஸ்லோகன்லாம் போட்டாங்க. முதலமைச்சர் முதல் கையெழுத்து மது விலக்கெல்லாம் நடக்கலை. யதார்த்தம் 2019 தோற்றார்கள், 2021 தோற்றார்கள். எப்படி முடியும்? நீங்கள் இப்போது என்ன கேம் பிளான்னா 2024 இந்த பார்லிமெண்ட் தேர்தலில் இப்போ அதிமுகவுடன் போனால் ஒருவேளை நமக்கு எம்பி கிடைக்கும், எம்எல்ஏ கிடைக்கலாம், எம்பி கிடைக்கலாம். ஆனால் நம்ம வந்து அதிமுக அடக்கி ஆள நினைக்கும். ஸோ இந்த முறை கூட்டணி மந்திரி சபையில் மத்திய அமைச்சர்கள் இடம்பெறுவது, அதன் பிறகு அதிமுக கடுமையாக வலுவிழந்து போகும். அதிமுகவில் ரொம்ப குழப்பம் வரும். இந்த முறையும் கடுமையாக தோற்கும். அப்போ 2026 நம்மக்கிட்ட ரொம்ப பெண்டாகி வருவாங்க. ரொம்ப பெண்டாகி வரும்போது நம்ம அப்போ வந்து என்ன சொல்லுவோன்னா, அப்போ பாஜக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்னு நிர்பந்தோன்னா கூட்டணி மந்திரி சபை 234 இடங்களை 3ஆக பிரித்துக் கொள்வோம். இப்படி பிரிச்சுவோம். 70, 75, 80 வச்சுங்க. இப்படி பிரித்து கொண்டால் கூட்டணி மந்திரி சபை அமைக்க வேண்டிய கட்டாயம் அந்த அதிமுக ஏற்படும். ஸோ இப்போதே போய் நம்ம வந்து அதிமுக சரண்டர் ஆகிவிட்டால் 2026 ஏற்கனவே நம்ம கூட இருந்த பங்காளியை ரொம்ப ஈஸியாக டீல் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம புதிய ஒரு ஒப்பந்ததாராக உள்ளே நுழைவோம். அதுதான் திட்டம். ஏன்னா பாஜக அப்படிப்பட்ட அழுத்தம் கொடுங்க. பாஜக அண்ணாமலைக்கும் அந்த ஆசை இருக்குது. 2026 இலக்கு, அன்புமணிக்கும் அந்த இலக்கு இருக்குது. அதிமுக இந்த இலக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த கட்சி வந்து தங்களுடைய சொந்த முயற்சியில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிலாம் அறிவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கட்சி. ஆனால் இது இந்த நிர்பந்தங்களுக்கெல்லாம் வருவாங்கன்னா அதிமுக தெரியல. ஆனால் இப்படி ஒரு நெருக்கடி வரும் அதிமுகவுக்கு. இல்லை, அதான் கேட்க வந்தேன். அப்போ பாமகவும் பாஜகவும் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு தயாராகிடுச்சு. நிச்சயமாக இந்த முறை அதிமுகவுக்கு ஒரு வீழ்ச்சி இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற ஓட் ஷேர் குறைஞ்சி போச்சு, அதிமுக வாக்கு வங்கி 24, 26ன்னு வச்சுங்களேன். அந்த வாக்கு வங்கி அடைய முடியாமல் போய்விட்டு ஒரு 15க்குள்ளே சுருங்கிருச்சு, பாஜக அதை விட கூடுதலாக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ தான் அதிமுக தடுமாறும். ஆனால் அதிமுகவுக்கு இயற்கையாக இருக்கிற வாக்கு வங்கி கிடைத்து விட்டால் அவரே தடுமாற போகிறார். அவர் நெருக்கடி வந்தாலும் கவலைப்பட போகிறதில்ல, தோத்தாலும் கவலை இல்லை. 2026 அவர் ஒரு இலக்கு வச்சுருக்கார். அவர் ஏற்கனவே 21 64 இடங்கள் வந்தார். அதன் பிறகு இந்த உள்ளாட்சி தேர்தல் தோற்கிறதெல்லாம் விட்டுருங்க, இதை விட கடுமையான தோல்வி சந்தித்தது ஜெயலலிதா. 2026 அதிமுக வேறு வகையான கூட்டணி அமைக்கிற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு கூட்டணி மந்திரி சபை, கூட்டணி அமைச்சரவையின் நெருக்கடி கொடுத்தால் அதை எடப்பாடி ஏற்க மாட்டார் என்று நான் கருதுகிறேன். அதான் இன்றைய சூழலில் வந்து அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற சொல்றீங்க. அப்போ பாமக பொறுத்த வரைக்கும் சௌமியா, அன்பணி அல்லது அந்த 10 நபர்களை யாராவது வெற்றி பெறறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அட்லீஸ்ட் 2வது இடம் பாஜகவுடன் போனதால் வாய்ப்புக்கு ரொம்ப குறைவு. இதே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் போயிருந்தால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, 5 தொகுதியில் கண்டிப்பாக அதிமுக ஜெயிச்சிருக்கலாம், பாட்டாளி மக்கள் ஜெயிச்சிருக்கலாம். யார் எங்கே நின்று இருந்தாலும் இந்த காம்பினேஷன் அந்த இடங்களில் வெற்றி பெற்றலாம். வட மாவட்டங்களை விட அந்த அந்த சமுதாய வாக்குகள் 2 கட்சியினுடைய ஒரு வாக்கு வங்கி பெற்றிருக்கிற சமுதாயம், அந்த 2 சமுதாயங்கள் அதிகமாக வசிக்கிற எம்பி தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க முடியும். அந்த வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து விட்டது, அதிமுக இருந்து விட்டது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Unbelievable Girius. இது நம்ம family.